ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டான விசு வா வசு வருடம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி டாக்டரேட் ஹரிஹரி சர்மாவை சந்திப்பவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். ஜெம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்மளோட டிவியில் ஒவ்வொரு வருஷமும் தமிழ் வருஷ பலன்கள், ஆங்கில வருஷ பலன்கள், அதே போல் கிரகப்பயிற்சி பலன்களும் பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான 14/4/2025 உயர்ந்த கிழமையான சோமவாரம் திங்கட்கிழமையில் விசுவாச வருஷம் பிறக்குது. இது எப்போ பிறக்கு சார்? 6:15 மணிக்கு காலையில் பிறக்குது. சில பேர் மிட் நைட்டு அந்த இதில் தான் சூரியன் உதயத்துக்கு முன்ன பிறக்குதுன்றாங்க. எப்பொழுதுமே சூரிய உதயம்ன்றது ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு இடம் மாறுபடும். சென்னையில் 6 மணி, கன்னியாகுமரியில் 6 மணி 39 நிமிஷம். நம்மளுடைய உலக பொது நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு லண்டன் கிரீன்விச், இந்திய பொது நேரம் அப்படின்றது உஜ்ஜயினி குறிக்குது. அப்போ லண்டன் உதய பொது நேரத்துக்கும் உஜ்ஜயினிக்கும் சற்றேறக்கூடிய 5.5 மணி நேரம் டிஃபரெண்ட் வரும். அதனால் ஒவ்வொரு இடத்துல மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த விசுவாச வருஷம் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் தான் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள். மற்ற மாநிலங்களில் உள்ள தமிழ் பேசுகிறவங்களும் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள். தெலுங்கு கன்னடம் பேசுகிறவங்களுக்கு யுகாதி வருஷங்கள் கொண்டாடுவாங்க. பஞ்சாபில் உள்ளவங்க அவங்க ஒரு வருஷப்பிறப்பு கொண்டாடுவாங்க. அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் பானன் பராட்டா பானவங்க அவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க கொண்டாடுறது விசுவாச வருஷம் 14/4/2025 திங்கட்கிழமை. சார், இது புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறது ரைட்டு. இந்த விசு வா வசு இந்த வருடம் நம்ம தமிழ் மண்ணுக்கான இதுதானே சார்? இது இந்தியாவுக்கு முழுவதும் பொருந்துமா, உலகம் முழுவதும் பொருந்துமா? கண்டிப்பாக பொருந்தும். இந்தியாவுக்கும் பொருந்தும், உலகத்துக்கும் பொருந்தும். உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை தமிழ் பேச மக்களும் இதை ஃபாலோ பண்ணக்கூடிய காலகட்டங்கள். தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த இலங்கையில் வசிக்கிறவங்க, மலேசியாவில் வசிக்கிறவங்க, சிங்கப்பூரில் வசிக்கிறவங்க, எல்லா நாட்டிலையும் உள்ள தமிழர்கள் கொண்டாடக்கூடிய வருஷம் இந்த ரைட்ஸ். ஆனால் அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாறும் இல்லை அந்த கிரக நிலை அதெல்லாம் அது பார்க்கணும் இல்ல சார். கிரகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராசி அதெல்லாம் மாறும் இல்ல. அதான் சார், நட்சத்திரம் மாறும், எல்லாமே மாறும். சௌரவமான வருஷம், சாந்தமான வருஷம்னு 2 இருக்குது. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது சௌரவமான வருஷத்தில் ஃபாலோ பண்ணுறோம். இந்த சௌரவமான வருஷத்தை ஃபாலோ பண்ணுற அத்தனை தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களுக்கும் இந்த வருட பிறப்பு பொருந்துமா? பொருந்தும். கிரகநிலை ஒரு நாளும் மாறாது. அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, வானசாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரம் இது 2 மாறாது. 9 கிரகங்களை வச்சு தான் நாம் பலன் சொல்கிறோம். 12 ராசிகளுக்கு 9 கிரகங்களை வச்சு பலன் சொல்கிறோம். சார், நீங்கள் சொல்கிறீங்க இந்த விசுவாவசம் எப்போ பிறக்கிறது அதை வச்சு தானே நீங்கள் பஞ்சாங்கம், ஜோதிடம் எல்லாமே கலைக்கிறீங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிறீங்க 6 மணிக்கு மேலேன்ட்டு. அப்படி இருக்கிறப்ப அமெரிக்காவில் அது 13ஆம் தேதி. அப்போ மாறும் இல்லை சார்? ஒன்றும் இல்லை சார். சூரியனுக்கு உதயமோ சூரியனுக்கு அஸ்தமனமோ கிடையாது. நமக்கும் அமெரிக்காவுக்கும் சற்றேறக்கூடிய 12 மணி நேரத்துலேருந்து 12.5 மணி நேரம் டிஃப்ரெண்ட் வரும். அதனால் இவங்களை பொறுத்தளவுக்கு அங்கே உள்ளவங்க ஃபாலோ பண்ணுறது தமிழ் வருஷப்பிறப்பு எப்போ கொண்டாடுவாங்க, இங்கிலீஷ் வருஷப்பிறப்பு எப்போ கொண்டாடுவாங்க. இங்கிலீஷ் வருஷப்பிறப்பு அப்படின்றது மிட்-நைட் 12 மணிக்கு கொண்டாடுவாங்க 2024லேருந்து 2025. பட் தமிழ் வருஷப்பிறப்பு அப்படின்றது நம்ம சூரியனை பேஸ் வச்சு தான் எல்லாமே பண்ணுறோம். அந்தந்த ஸ்டேட்டில், அந்தந்த நாட்டில் எப்போ சூரிய உதயமாகுதோ அதை வச்சு கொண்டாடுவாங்க. இதை பொறுத்தளவுக்கு பிளானட்டரி பொசிஷன் மாறாது. சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் கிடையாது. சூரியன் இங்கே உதயமாகுது அப்படின்னா அங்கே அஸ்தமனம் ஆகுது. சூரியன் உதயமான விட்டு சந்திரன் அங்கே அஸ்தமனம் ஆகுது. சந்திரன் உதயமான விட்டு சூரியன் அஸ்தமனம் ஆகுது. அதனால் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படாது. இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் கொண்டாடக்கூடிய வருஷம் அப்படின்றது விசுவாச வருஷம். சரி சார், இது எப்போ பிறக்குது, எந்த ராசிக்கு பிறக்குது, எந்த லக்கணத்தில் பிறக்குது, ஒரு பொதுவான ஒரு இது இருக்குல்ல சார்? கண்டிப்பாக சொல்லலாம் சார். நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் 14/4/2025 உயர்ந்த கிழமையான திங்கக்கிழமையில் உயர்ந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் மேச ராசியில்
சூரியன் உச்சம் அடையக்கூடிய காலகட்டம், அதாகப்பட்டது சித்திரை 1 பிறக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது மேஷ லக்னத்தில் சூரியன் உதயமாகக்கூடிய காலகட்டங்களில் இந்த விசுவாச வருஷம் பிறக்குது சார். இந்த வருஷத்துக்கான கிரகம் எது சார்? சார், இந்த வருஷத்துக்கு நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராஜாம்போம். இப்போ இந்த வருஷத்துக்கு ராஜா சூரிய பகவான், மந்திரி சந்திர பகவான், சேனாதிபதி சூரிய பகவான், அர்காதிபதி சூரிய பகவான், சுஸ்வாதிபதி குரு பகவான். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க தானியத்துக்கு அதிபதி அங்காரக பகவான். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ரசாதிபதி சனி பகவான். அதுக்கடுத்து நிராசேதிபதி புத பகவான், மேகாதிபதி சூரிய பகவான். இந்த வருஷத்துக்கு உண்டான தேவதை இரண்ய கர்ப்பர் அப்படின்றதான் தேவதை. எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்போ வந்து 2 பஞ்சாங்கம் இருக்கு, பாம்பு பஞ்சாங்கம் இருக்கு, கணித பஞ்சாங்கம் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த 2த்துல மெயினாக நம்ம எந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா நல்லது சார்? இப்போ நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு ஃபாலோ பண்ணுறது வாக்கியப்படி பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறோம் சார். அது ஆற்காடு பஞ்சாங்கம்னு சொல்லுவோம். ஆற்காடு பஞ்சாங்கம், வாசன் பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம், இது எல்லாமே வாக்கிய கணித பஞ்சாங்கம். இந்த வாக்கியம் அப்படின்றது இந்திய ஜோதிடவியல் தோன்றினது 3ஆம் நூற்றாண்டு. இப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கம் வந்தது, இந்திய ஜோதிடவியல் சாஸ்திரம் வந்தது அப்படின்றது சற்றேறக்குரிய 19 வருஷம் முடிஞ்சு 20ஆம் நூற்றாண்டு தொடங்குது. எனக்கு ஒரு சந்தேகம் சார். ஏன்னா இந்த மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி நாங்க, ஆனால் திருநள்ளாறில் இருக்கிற சனி பகவான் இது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு டவுட்டு சார். ஒன்றுமே நல்ல சார், நல்லா கிளியராக புரிஞ்சுங்க சார். சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்க சற்றேறக்குறைய 2.5 ஆண்டு ஆகும். கழிஞ்ச சனி பெயர்ச்சி டிசம்பர் மாதம் 2023 தொடங்கினுச்சு. டிசம்பர் 2023லேருந்து டிசம்பர் 2024 ஒரு வருஷம், டிசம்பர் 2024 டிசம்பர் 25 2வது வருஷம். அதுக்கு அடுத்தது 6 மாதம் வரும். சூரியனிலேருந்து சனி பகவான் 5ஆம் இடத்துல வரும்போது வக்ரகதியும் 9ஆம் இடத்துல வரும்போது வக்ர நிவர்த்தியுமாகும். அப்போ நம்மளுடைய பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது 6/3/2026 ஆகம சாஸ்திரத்தின்படி, கோயிலுடைய சாஸ்திரப்படி நம்மளுடைய சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026. அப்போனா ஜூன் மாதம் வர்றதுதான் உண்மையான சனி பயிற்சி என்றீங்க. மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வருது சனி பயிற்சி சார். 2026 மார்ச் மாதம் சார். அப்போனா இப்போ வந்து ஏற்றுக்க வேண்டியதே இல்லை சார். மார்ச் வந்தது இல்லை, அது நம்ம அதை ஒரு கணக்கில் எடுக்க வேண்டியது சார். ஏன்னா நம்ம தமிழ் வருஷப்படி பார்க்கும்போது, வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்க்கும்போது அதை நாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. இதையே எடுத்துக்கலாமா? இதையே எடுத்துக்கலாம் சார். சரி சார், நம்ம இந்த ராசி பலன்கள்லாம் வேணாம் சார், நம்ம பொதுவாக பார்த்துக்கலாமே. கண்டிப்பாக சார். ஏன்னா அப்போ தான் நல்ல இது. இப்போ ஃபஸ்ட்டு பசங்களுக்கான எப்படி இருக்கும் சார்? நம்ம அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் எப்படி இருக்கும் சார்? சார், நீங்கள் கேட்குறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த விசுவாச வருஷம் எப்படி இருக்கும்? சூரியன் உச்சத்தில் தோன்றார். மாணவருக்கு உண்டான கல்விக்கான கிரகம் அப்படின்றது புதன், அடுத்தது குரு. இது 3மே நல்லா இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள், காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஐஐடி, ஜேஇஇ, பிஹெச்டி போன்ற படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்குமா? சூப்பராக இருக்கும். இதை தவிர அரசு உத்தியோகம் தேடக்கூடிய மாணவர்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்துக்கு ராஜா சூரியன், மந்திரி சந்திரன், அதுக்கு அடுத்தது பார்த்தா சேனாதிபதி சூரியன். அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த விசுவாச வருஷம் சூப்பராக இருக்குமா? சூப்பராக இருக்கும். இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த விசுவாச வருஷத்தில் 3 கிரக பயிற்சிகள் இருக்குது சார். ஃபஸ்ட்டு பயிற்சி ராகு கேது பயிற்சி வர ஏப்ரல் மாதம் சார். அதுக்கு அடுத்து வரப்போகிறது குரு பயிற்சி 11 மே 2025 சார். அதுக்கு அடுத்து வரப்போகிறது சனி பயிற்சி சார். சனி பயிற்சி அடுத்த வருஷம் மார்ச் மாதம் சார். இந்த 3 கிரகங்கள் பெயரக்கூடியது படிக்கின்ற மாணவர்கள், அதே போல் லோயர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள், காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள், நீட்டு, ஐஐடி, ஜேஇ எழுதக்கூடிய மாணவர்களுக்கு
வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வருஷம். இதை தவிர வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா ராகு பெயர்ச்சி நடக்குது சார் வர ஏப்ரல் மாதம். இந்த ராகு கேது பெயர்ச்சியும் மாணவர்களுக்கு அபரிமிதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய வருஷமாக இது வருஷம்னு சொல்லலாம் சார். இது இப்போ மாணவர்கள்னா ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. இதுக்கு 2 பேருக்கும் இது பொதுவான இதுவா? கண்டிப்பாக சார். படிக்கக்கூடிய மாணவர்கள் இரு பாலின மாணவர்களுக்கும் இது பொருந்துமா? இரு பாலின மாணவர்களுக்கும் இது பொருந்தும் சார். இது பொருந்தும். சரி சார், இதில் கொஞ்சம் இந்த ராசிக்கு நல்லா இருக்கும், அந்த ராசிக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும் பொதுவாக நம்ம சொல்லிடுறோம்ல, மொத்த பேருமே எடுத்துக்குவாங்கல்ல சார். இப்போ இந்த விசுவாச வருஷம் பிறக்கக்கூடியது அனைத்து ராசியினருக்குமே அமோகமாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இருந்தாலும் ஒரு சில ராசியினர் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம். அது யார் அப்படின்னு பார்ப்போம். கர்க்கடக ராசி கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும். கர்க்கட ராசின்னா கடகராசி அப்படி சொல்லுங்க சார், எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றீங்களே. கடகராசி அஷ்டமத்தில் சனி நடக்குது, அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அர்த்த ஆசிரம சனி, அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா அதில் 4. அதுக்கு அடுத்தது மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு 7.5 சனி நடக்குது. கும்ப ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது. அதுக்கு அடுத்தது மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு விரய சனி நடக்குது. அப்போ இந்த 5 ராசியினரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சார். ஏன்னா நீங்கள் சொல்கிறேன்னா இப்போ பொது தேர்வு எழுதுகிறாங்க, நீங்கள் எல்லாருமே நீங்கள் இப்போ நல்லா இருக்கணும்னு அப்போனா சண்டை 100% வந்துடும் இல்லை நீங்கள் சொல்கிறது பார்த்தா. அதுக்கு தான் இந்த இதெல்லாம் கேட்டேன் சார். அதான் சார், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். இந்த ராசியினர்கள் ஒரு ட்ரிப்புக்கு 10 ட்ரிப் படிக்கணும். படிக்கிறதோட ஒரு ட்ரிப்புக்கு 10 ட்ரிப்பு எழுதி பார்த்தா மெமரி கெயின் கிடைக்கும். இந்த 7.5 சனி நடக்கிறதுனால கொஞ்சம் மெமரி பவர் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எழுதி பண்ணோம்னாக்க சக்ஸஸ், முயற்சி திருவினையாக்கும். அதை நீங்கள் சொல்கிறது இப்போ குரோதம் இப்போ நடக்குது. நீங்கள் இது சொன்னது விசுவாச வருஷம் பிறந்த பிறகு இதெல்லாம் நடக்கும் சார். நாம் இப்போ பலன் சொல்லக்கூடியதே 14/4/2025 பிறகு வரக்கூடிய அந்த 360 நாளைக்கு உண்டான பலன்கள் சார். சார் இப்போ மாணவர்கள் வந்துட்டோம், அப்புறம் பெற்றோர்கள். இந்த பெற்றோர்களில் தந்தைக்கு எப்படி இருக்கும், தாய்க்கு எப்படி இருக்கும் சார்? இதில் சார் இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே சூரிய பகவான் ஆத்மகாரகன், அவரே ராஜாவாக இருக்கார், அவரே சேனாதிபதியும் இருக்கார். ஆண்களை சேர்ந்தவர்களுக்கு பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக தொடர் முன்னேற்றம் இருக்கும் சார். நமக்கு தொடர் முன்னேற்றம்னா என்ன சார்? பதவி உயர்வு, பணவரவு, நிம்மதியான வாழ்க்கை, இந்த 3ம் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும். அப்போ இந்த சூரியன் அப்படின்றது தகப்பன் காரகனாக சூரியனை சொல்கிறோம். அப்போ கண்டிப்பாக தகப்பன் காரகனே இந்த வருஷத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுனால ஆண்களுக்கு நல்ல காலமாக இருக்குமா? நல்ல காலமாக இருக்கும். அதுவும் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு நல்ல காலமாக இருக்குமா? நல்ல காலமாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்க மந்திரி பதவி. மந்திரி அப்படின்றது இந்த வருஷம் தாய் கிரகமான சந்திரனுக்கு வந்திருக்கு. அப்போ தாயும் தந்தையரும் நல்லா இருந்தாக்க, பொட்டன்ஷியல் ரீதியாக நல்லா இருந்தாங்கன்னாக்க, வருமான ரீதியாக நல்லா இருந்தாக்க, நிம்மதியாக இருந்தாங்க, தனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இதெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தாய் தந்தையரை சார்ந்திருக்கிற குழந்தைகள், தாய் தந்தையரை சேர்ந்திருக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் வெற்றியாக இருக்குமா? வெற்றியாக இருக்கும். அப்போ மாணவர்களுக்கும் நல்லா இருக்கும். மாணவர்களை பெற்ற பெற்றோர்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த விசுவாச வருஷம் சூப்பராக இருக்குமா? சூப்பராக இருக்கும் சார். சார் இப்போ மாணவர்கள் பார்த்தோம், குழந்தைகள், தாய் தந்தையரை பார்த்தோம், அப்போ இளைஞர்கள், இப்போ படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க, வேலை தேடுறவங்க, அடுத்தது எப்படி, அது கல்யாணம் எப்படி, அதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு இது இல்லை சார்? கண்டிப்பாக சார். இது இளைஞர்கள் இளஞ்சிகள் 2 பேருக்குமே பார்ப்போம் சார். இளைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உயர்கல்விக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா ராகு பெயர்ச்சி இருக்குது. அந்த ராகு கும்பத்தில் மாறுறாரு, மீனத்துலேருந்து மாறுறாரு. கூட சனி பகவான் இருக்கார், கர்மக்காரகரான சனி பகவான் இருக்கார். படித்த படிப்பிற்காகவும் மேல் படிப்புக்காகவும் வெளிநாடுக்கு போகக்கூடிய இளைஞர்கள் 2 பேருக்கும் அதற்கு உண்டான PR, விசா, சிட்டிசன்ஷிப் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அது மாணவராக இருந்தாலும் மாணவியாக இருந்தாலும் இது பொருந்தும். இதை தவிர
கேட்குற இடத்துல லோன் கிடைக்குமா? லோன் கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறாரு, கண்டிப்பாக கேட்குற இடத்துல லோன் கிடைக்கும். சரி, இதை தவிர சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவானுடைய பயிற்சிகள் அத்தனையுமே மாணவ மாணவிகளுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த வருஷம் விசுவாச வருஷம் ஏற்றம் தருமா? ஏற்றம் தரும். உயர் படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு முயற்சி செய்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கண்டிப்பாக ஏற்றம் தருமா? அது இளைஞருக்கு. ஆமாம் சார், 2 பேருக்குமே. என்ன கேட்டிங்கன்னாக்கா ஆண் பெண் 2 பாலருக்குமே இது பொருந்தும் சார். அப்போனா இதில் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த ராசிக்காரனுக்கு நல்ல படிப்பு இதுக்கு, எந்தெந்த ராசிக்காரனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், எந்தெந்த ராசிக்காரனுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் சார்? இப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க சார். இப்போ ஒன்றுக்கா நம்ம பதில் வரும். இப்போ இந்த கால பயிற்சிகள் ராகு கேது குரு மற்றும் சனி பயிற்சிகளை வச்சுட்டு தான் ஒன்றுக்கும் நம்ம பலன் சொல்கிறோம் சார். இப்போ மேஷ ராசிக்கு சனி பகவான் 11ல் இருக்கார். மேஷ ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு, அது வாலிபர்களாக இருக்கட்டும், அது இளைஞர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகு பகவானை பொறுத்தளவுக்கு 11ஆம் இடத்துல இருந்தால் அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. அடுத்தது ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு ராகுவும் வேலைக்கு உண்டான கிரகமான சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால ரிஷபராசி நண்பர்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய யோகிதாம்சம் உண்டு. அடுத்தது தனக்காரனான குரு மிதுனத்திலேயே வந்துக்கிட்டு அவருக்கு 9ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறதுனால அவங்களுக்கும் இந்த யோகமான காலகட்டங்கள் உண்டு. அடுத்தது பிரச்சனைக்குரியது அப்படின்றது கடகராசி சார். கடகராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவானும் அதே 8ஆம் இடத்துல இரு பாபகிரகமான ராகு கிரகமும் இருக்கிறதும், அதை தவிர குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலும் கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் சற்று சிரமமான காலகட்டம் இந்த விசுவாச வருஷம். அதுக்கு அடுத்தது சிம்மத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க, சிம்மத்துக்கு 7ஆம் இடத்துல சனி பகவானும் சிம்மத்தில் ராசியிலேயே கேதுவும் சப்தமத்தில் ராகுவும் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிற்சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசிக்கு அடுத்தது கன்னியா ராசியை பொறுத்தளவுக்கு கன்னியில் 6ல் சனி பகவான் இருக்கிறது. அபரிமிதமான ராஜயோகம் இருக்குமா? அபரிமிதமான ராஜயோகம் இருக்கும். அதுக்கு அடுத்தது துலா ராசி, பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ராகுவும் 11ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால துலா ராசி என்பவர்களுக்கு இந்த விசுவாச வருஷம் ஏற்றமாக இருக்கும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அர்த்தாசிரம சனி நடக்குது, அர்த்தாசிரமத்தில் ராகுவும் இருக்குது, அவங்களுக்கு சற்று சிரமமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா தனுர் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் இருக்கிறதுனால தனுர் ராசிக்கு யோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர மகர ராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் வாக்குல நிதானமாகவும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மைகளும் இருக்கும். கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஜென்மத்தில் ராகுவும் ஜென்மத்தில் சனியும் இருக்கிறதுனால சிரமம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் ராசியான மீனராசி என்பவர்களுக்கு 12ஆம் இடத்தில் ராகுவும் சனியும் இருக்கிறதுனால சில சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாச்சுனாக்க ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காத்தாச்சுனாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் சார். இந்த இளைஞர்களுக்கு திருமணம் எப்படி இருக்கும்? பந்தம் கண்டிப்பாக சார். நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருக்கின்ற யுவன் மற்றும் யுவதிகளுக்கு கண்டிப்பாக இந்த விசுவாச வருஷம் திருமண தடைகள் விலகும். இதை தவிர நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காத அனைத்து ராசியினருக்குமே குரு பகவான் மிதுனத்தில் வந்திருக்கிறதுனால சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த விசுவாச வருஷம் கிடைக்கும் சார். அதில் எந்த ராசி எந்த இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் தடங்கள் ஏற்படும், இவங்களுக்கு சீக்கிரமாக கை கொடுக்கும் இந்த திருமண பந்தம்? புத்திரக்காரனான குரு ரிஷபத்துக்கு 2ல் இருக்கார், திருமண தடை தாமதம் விலகும் சார். மிதுன ராசியிலேயே குரு இருக்கார், திருமண தடை தாமதம் விலகும் சார். கடக ராசிக்கு 12ல் குரு இருக்கிறது, அஷ்டமத்தில் சனி இருக்குது, அதனால் திருமணம் இன்னும் கொஞ்சம் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் கடுமையாக எடுத்தால் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிம்மத்துக்கு குரு 11ல் இருக்கார் சார், சப்தமத்தில் சனியும் ராகுவும் இருக்கார் சார், சின்ன சின்ன தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார், திருமண தடைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துலாத்துக்கு பொறுத்தளவுக்கு நல்ல நிலையில் இருக்காரா? நல்ல நிலையில் இருக்கார், வாய்ப்புகள் உண்டு.
உண்டு. விருச்சிகத்துக்கு 4ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால சிறு தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனுருக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமணம் தடையும் தாமதம் ஏற்படக்கூடிய தனுர் ராசி என்பவர்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல மகர ராசிக்கு சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கால கொஞ்சம் இழுபறி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜென்மத்திலேயே சனி பகவானும் 5ஆம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறதுனால கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது மீனராசியை பொறுத்தளவுக்கு 12இல் சுப விரயங்கள் ராகுவும் சனியும் இருக்கிறதுனாலையும் குரு 4ஆம் இடத்துல இருக்கனாலும் திருமண தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் 100% உண்டு. சார் அடுத்தது நம்ம நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். அந்த விவசாயம் எப்படி இருக்குது சார்? சார் இப்போ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க ரசாதிபதி சனி பகவானை வந்தாச்சு. எதிர்பார்த்த மழைக்கு அதிகமாகவே மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாதம் மும்மாறி பொழியும் நாங்கள சார். இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு மழைக்கு பஞ்சம் இருக்காது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியன் செவ்வாய் வந்திருக்கிறாரு. யார்? தானியத்துக்கு அதிபதி. தானியத்துக்கு அதிபதி செவ்வாய், அவர் தான் நிலத்துக்கும் அதிபதி. இந்த வருஷம் விளைச்சல் சூப்பராக இருக்கும். பயப்பட வேண்டிய தேவையில்லை. மழையும் நல்லா பொழியும், விவசாயமும் நல்லபடியாக இருக்கும். விவசாயத்தினால் ஏற்படுகின்ற சேதங்கள் இந்த விசுவாச வருஷம் இருக்காது. பயப்பட வேண்டிய தேவை கிடையாது சார். இல்லை, காலம் மாறி மழை பெய்யுது சார், அதனால் விவசாயம் பாதிக்கப்படுறது அப்படி இருக்க. அதே மாதிரி அது இந்த வருஷம் அது இருக்காது. காலத்திற்கு மும்மாறி பொழியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அணைகள் நிரம்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தண்ணீர் பிரச்சனை இந்த வருஷம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பாரத தேசத்தை பொறுத்தளவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. விவசாயம் செழித்தோங்கக்கூடிய காலகட்டம் இந்த விசுவாச வருஷம் சார். அதாவது விளைச்சல் நல்லா இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த விளைச்சல் ஏற்ற மாதிரி ப்ரைஸ் கிடைக்குமா சார்? தனக்காரகனான குரு மிதுனத்தில் இருக்கார். எதிர்பார்த்ததுக்கு மேலே அதிகமான விலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விவசாயிகள் இந்த விசுவாச வருஷத்தில் நல்ல பெரிய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம்னு சொல்லலாம் சார். சார் ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த மழை நல்லா பெய்யுன்ட்டு, அப்போனா புயல் ஏதாவது பாதிப்பு உண்டு? எத்தனை புயல் வரலாம்? அதுவும் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும்ல சார்? கண்டிப்பாக சார். இயற்கை சீற்றத்தை நம்மளால் தடுக்க முடியாது, இறையால் தான் தடுக்க முடியும். பட் இந்த ட்ரிப்பு புயல் வந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது சார். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. பாரத தேசத்தை பொறுத்தளவுக்கும் பெரிய பாதிப்பு இருக்காது. புயல் வரும் சார், ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது. அதே போல் நிலத்தடி நீர் மட்டம் உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லாமே இந்த விசுவாச வருஷம் நல்லா இருக்குமா? கடந்த குரோதி வருஷம் பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்த விசுவாச வருஷம் அந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் மிக மிக குறைவு சார். சார் அடுத்தது அரசாங்க ஊழியர்களுக்கு எப்படி சார்? அரசு ஊழியர், அரசியல்வாதிகள் 2 பேருமே பார்த்துருவோமா சார்? இல்லை, அது அப்புறமா லாஸ்ட்டில் பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு அரசாங்க ஊழியர், அப்புறமா தனியார் ஊழியர், அப்படி பார்க்கலாம். ஓகே சார். இந்த காலகட்டங்களில், இந்த விசுவாச வருஷம் பிறக்கும் காலகட்டங்களில் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார். தொழிலாளர்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தனியார் அரசு 2லேயுமே நிர்வாகத்திற்கும் தொழிலாளருக்கும் டிஸ்பியூட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு ஊழியர்களுக்கு கடுமையான சட்டத்திட்டங்கள் மூலியமாக அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு அவர்கள் கடுமையான சட்டத்திட்டத்தின் மூலமாக ஒரு சில தண்டனைகளும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு ஊழியர்களுக்கு அப்போனா அவங்க போராடுறாங்க, அந்த கோரிக்கை நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை தள்ளி வாய்ப்பு இருக்கு. சில சேதங்கள் ஏற்பட்டு வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்களா? ஆமாம் சார். இப்போ தனியாரில் இந்த தனியார் போராட்டம் நடத்துகிறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நிரந்தரமாக இருக்குமா? அதனால் பாதியில் போக வேண்டியது இருக்குமா? ஏன்னா அரசு ஊழியர்னா அது கேரண்டி, தனியார் ஊழியர்னா அது எப்பயுமே சொல்ல முடியாதுல்ல சார்? ஒன்றும் இல்லை சார். ஒரு சின்ன உதாரணம் எடுத்துப்போம் சார். கடந்த காலகட்டங்களில் சாம்சங் ஊழியர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதில் ஒரு சில நிர்வாகிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. மற்றபடி சம்பள உயர்வும் மற்றவங்கெல்லாம் அனுபவித்தாங்க. ஒரு சில தலைமை நிர்வாகத்தில் பொறுப்பேற்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் தொழிலாளர் வர்க்கம் பயன்பெறுமா? தொழிலாளர் வர்க்கம் பயன்பெறும். சட்டத்திட்டங்கள் கடுமையாக ஆக்கப்படும் சார். அரசாங்கம் இந்த போராட்டத்தை முறியடிக்க கடுமையான சட்டங்களை கொண்டு வரும் 100% வாய்ப்பு உண்டு சார். அப்போனா ஒன்றுமே இதுலேருந்து தப்பிக்க முடியாதா சார்? ஒரே விஷயம், அரசு ஊழியரும் சரி தனியார் ஊழியர்களும் பேசி தீர்க்கிறது சிறப்பு. போராட்டம் பண்ணினோன்னா நமக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு அதற்கப்புறம்
நல்லது கிடைக்கும். அது அரசாங்கத்துக்கு தானே பாதிப்பு இருக்கும் சார். அரசாங்கத்துக்கும் பாதிப்பு வரும். தனியார் நிறுவனங்கள் கொடுக்குற வரியை வச்சு தான் அரசாங்கங்களே செயல்படுது. ஜிஎஸ்டி போன்ற வருமான வரி இருக்கிறது. அப்போ அவங்களுக்கும் பாதிப்பு வரும். உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா வரி பாதிப்பு வரும். வரி பாதிப்பு வரும்போது சில எதிர்கள் வரும். பட் பேச்சுவார்த்தையில் தீர்த்தோம்னாக்கா இந்த விசுவாச வருஷத்தில் பிரச்சனைகள் தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சார். வியாபாரம் எப்படி சார்? வியாபாரம் சார், வியாபாரம் அப்படின்னு சொன்னாலே இந்த வருஷம் நெல் மற்ற அத்தனை நவதானியங்களும் கடுமையான விளைச்சல், எதிர்பார்த்ததுக்கு மேலே நல்ல விளைச்சல் இருக்கும். வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் கடந்த காலகட்டங்களில் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டவங்க, அதாவது வியாபாரின்றது அதில் தொழிலதிபர்கள் வரணும். ஆமாம் சார், அதிலே சேர்ந்து வந்துடும் சார். தொழிலதிபர்னா வேற ஒன்றும் கிடையாது சார். முதலீடு அவன் போட்டுட்டு பண்ணக்கூடியது, இவங்க விவசாயத்தில் முதலீடு போட்டு பண்ணக்கூடியது. இப்போ இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு தொழிலாளருக்கும் தொழிலதிபர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த விசுவாச வருஷம் ஏற்றமாக இருக்கும் சார். மழை நல்லா இருக்கும், அதனால் பயிர் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் துறை இந்த ட்ரிப்பு நல்லபடியாக இருக்கும். அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு வீட்டில் முடங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்களில் வாய்ப்பு கிடச்சி இங்கே வாங்கின வருமானம் மாதிரி மும்மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு அதே போல் பேக் இருந்து இயக்கக்கூடிய கேமராமேன்ஸ், லைட்மேன், ப்ரொடியூசர்ஸு, இவங்க எல்லாருக்குமே இந்த விசுவாச வருஷம் ஆனந்தமான வருஷம், அற்புதமான வருஷமாக இருக்கும் சார். இந்த இது ஊடகத்துறையை நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் சார். சார், இதில் அரசியல்வாதிகள் எப்படி சார்? சார், இப்போ அரசியல்வாதிகள் அப்படின்னாக்கா நாட்டில் தவிர்க்க முடியாத அம்சம் அப்படின்றது அரசியல்வாதிகள். அவங்க தான் சார் சட்டத்தை நிர்ணயிக்கிறாங்க, சட்டத்தை கொண்டு வராங்க. சட்டத்தை வயலேஷன் பண்ணுறது அவங்கள தான், சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்களும் இந்தவங்க தான். இந்த வருஷம் சூரியனே ராஜாவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் ஏற்றமான வருஷமாக இருக்கும். ஒரு வார்டு கவுன்சிலராக இருந்திருக்கிறவன் எம்எல்ஏ போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எம்எல்ஏ போயிருக்கிறவன் எம்பி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எம்பி ஆகிறவன் மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த வருஷம் ராஜாவா சூரியன் ஆனதுனால அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றமான காலகட்டங்கள். தன்னுடைய தலைவருடைய கடைக்கன் பார்வைப்பட்டு பதவி உயர்வு மற்றும் கான்ட்ராக்ட், ரோடு கான்ட்ராக்ட், பிரிட்ஜு கான்ட்ராக்டு, இதை மாதிரி பெரிய பெரிய கான்ட்ராக்டுகள் கிடைக்கும் மூலிமா அதன் மூலிமா வருமானமும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது சார் அரசியல்வாதிகளுக்கு. சார், இந்த ஆளுகின்ற அரசியல்வாதிகளுக்கும் எதிர்கட்சி அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக சார், சூரியனும் சனியும் இருக்கிறதுனால டிஸ்பியூட் வந்துக்கிட்டே இருக்கும் சார். கருத்து வேறுபாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில காலகட்டங்களில் போராட்டங்களை சந்திக்க வேண்டிய இருக்கும். ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிகளும் ஒரு சில இதில் பொறுத்தளவுக்கு அரசியல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சார். சார், ரைட்டு, இது மொத்தமே பார்த்துட்டோம். பொதுவான பலன்கள் எப்படி இருக்கு சார்? மொத்தத்தில் இந்த விசுவாச வருஷம் சூரியன் ராஜாவாக இருக்கிறதுனாலையும், மந்திரியாக சந்திரன் இருக்கிறதுனாலையும், சேனாதிபதியாக சூரியன் இருக்கிறதுனாலையும், அர்காதிபதியாக சூரியன் இருக்கிறதுனாலையும் மொத்தத்தில் இந்த வருஷம் விசுவாச வருஷம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நல்லதாக இருக்குமா? கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். அதில் எந்த விதமான ஒரு சின்ன மாற்று கருத்தும் கிடையாது சார். இன்னொன்று சொல்கிறாங்க, இதில் கொரோனா மாதிரி ஒரு நோய் வரலாம் அப்படி ஒரு இது சொல்கிறாங்க சார். சார், பிரச்சனை இருக்குன்ற அது உண்டு சார். அது எப்போ வரும் சார்? இந்த வரக்கூடிய ஏப்ரலுக்கு அப்புறம் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது எதை வச்சு சார் சொல்கிறோம் அப்படின்னாக்க, சூரியனுடைய வீட்டில் சூரியனுடைய நட்சத்திர நுண்கிருமிகளுக்கு அதிபதியான கேது போகிறார் சார். அந்த கேது போகிறதுனால கண்ணோய் போன்றவை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு நுண்கிருமியாக இருக்கிறதுனால அது எளிதாக பரவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குமா? இருக்கும். மற்றபடி கொரோனா மாதிரி எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை சார். கண்ணோய் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சார் இந்த வருஷம். சார், லாஸ்ட்டு எந்தெந்த ராசிக்காரங்க உஷாராக இருக்கணும் சார்? ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு வச்சுப்போம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசி கடகம். அடுத்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசி விருச்சிகம். அதுக்கு அடுத்தது மிக மிக எச்சரிக்கையாக வேண்டியது மகரம் மற்றும் கும்பம். அதுக்கு அடுத்தது மீனம். இவங்களை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி சார், அடுத்தது சார், எல்லாத்துக்கும் பரிகாரம்னு ஒன்று உண்டு சார். ஆமாம். நல்லது அப்படின்னா கெட்டது, தலை அப்படின்னா பூ, சரணாகதி அடைய வேண்டியது. இந்த வருஷம் அனைத்து ராசிக்காரர்களும் சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு என்ன பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையான 6-7 நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் சூரிய பகவானுக்கு ஒரு நெய் தீபம். 6-7 காலையில் 6-7 ஃபஸ்ட்டு ஓரை சூரிய உரையில்
பண்ணணும். இதை தவிர ஒரு ட்ரிப்பு இந்த அத்தனை ராசிக்காரர்களுமே தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணத்து அருகில் சூரியனார் கோயில் அப்படின்றது இருக்குது. சரி, ஏன் அந்த இடத்துல தான் சூரியனார் கோயில் இருக்கா, வேற எங்கேயுமே இல்லையா? அந்த இடத்துல விசேஷம் என்ன அப்படின்னா, தன்னுடைய மனைவியான சாயாதேவி மற்றும் உஷாதேவியோட சேர்ந்து இருக்கிறார் சார், வீட்டு இருக்கார். அடுத்தது அதில் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க, பிரகஸ்பதியான குரு சப்தமத்தில் சூரிய பகவானை பார்க்குறாரு சார். இந்த யோகத்திற்கு பேர் சிவ ராஜயோகம்னு பேர் சார். அப்படியேற்பட்ட சூரியனை பார்க்கணும். சரி, வேற என்ன சார் அங்கே விசேஷம் இருக்குது? மற்ற 8 கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் உண்டான கோயில் இந்த சூரியனார் கோயில். அங்கே போய் என்ன பண்ணணும்? சூரிய பகவானுக்கு ஒரு அபிஷேகம், சாயாதேவி உஷாதேவி சமேத சூரிய பகவானுக்கு ஒரு அபிஷேகம், மற்ற 8 கிரகங்களுக்கும் ஒரு முறை அபிஷேகம். நம்ம இந்த விசுவாச வருஷத்தில் ஏதாவது ஒரு நாளில் தேர்ந்தெடுத்து போயிட்டு வர்றது மிக சிறப்பாக இருக்குமா? மிக சிறப்பாக இருக்கும் சார். அபிஷேகம் செய்ய முடியாதுங்க என்ன சார் பண்ணுறது? அர்ச்சனை சார், அர்ச்சனை. அதுவும் முடியாது உங்களுக்கு. ஒரு கற்பூரத்தை ஏற்றினாலே போதும் சார். இறைவனை பொறுத்தளவுக்கு நம்ம மனமுருகி கேட்டால், அழுத குழந்தைக்கு தான் சார் அம்மா பால் கொடுப்பாங்க. நாம் போய் அவங்கள்ட்ட சொல்ல போகிறோம், அப்பா என்னால் கற்பூரம் தான் ஏற்ற முடிஞ்சு, இதை ஏற்றுக்கோ, அர்ச்சனை பண்ண முடிஞ்சு இதை ஏற்றுக்கோ, அபிஷேகம் பண்ண முடிஞ்சு இதை ஏற்றுக்கோ, எதுவுமே பண்ண முடியா கன்னத்தில் போட்டுக்கிட்டு அவரை மனசார நினச்சிட்டு வந்தாலே அத்தனை ப்ராப்ளங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சார். சூரியனார் கோயில் பொழுதான் ஆகணுமா, இல்லை சூரியனை பார்த்து அவரே வணங்கிட்ட எல்லாமே தீர்ந்துடும் இல்லை சார்? ஒரே ஒரு விஷயம் சார், நான் சொன்னது ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய ஈஸ்வரன் கோயிலில் உள்ள சூரிய பகவானுக்கு ஒரு நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம் வலம் வர்றது. அதுக்கு அடுத்தது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆதித்ய இருதயம் படிக்கிறது, இல்லை ஆதித்ய இருதயம் கேட்கறது சார். இப்போ மொபைல்லே போட்டிங்கனாலே ஆதித்ய இருதயம் வரும், ஆதித்ய இருதயம் கேட்கறது 2வது ஆப்ஷன் சார். 3வது ஆப்ஷன், ஒரு ட்ரிப்பு அங்கே போய் அந்த மண்ணை மிதிச்சிட்டு வரும்போது நாம் செய்த பாவங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் சார். அதனால் எது நமக்கு இதுவோ அதை பண்ணலாம் சார். சார், அதாவது நம்ம ராசி பலன்கள் வச்சு பார்க்காம பொது பலன்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படி மாணவர்கள், தாய் தந்தையர்கள், இளைஞர்கள், விவசாயிகள், வியாபாரிகள், அரசியல்வாதிகள், இப்படி மொத்த பேருக்கும் இந்த புத்தாண்டு விசுவாவசு வருடம் எப்படி இருக்கிறது மிக தெளிவாக ஜெம் டிவியோடு பகிர்ந்து கொண்டது மிக்க நன்றி சார். ஜெம் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம இதே போல் அடுத்த ராகு கேது நிகழ்ச்சியில் பார்ப்போம். நல்லது, நமஸ்காரம்.